தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட எலியேசர் என்பவரை குறித்து கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆபிரகாமினுடைய தலைமை ஊழியர் எலியேசர். எலியேசர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று பொருள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 24:2 அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக ஆபிரகாம் எலியேசரை நியமித்திருந்தார். உண்மை உள்ளவன், நிர்வாக திறமை உள்ளவன், தாழ்மை உள்ளவன் என்று பார்த்து எலியேசருக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். ஒரு கட்டம் வந்த பொழுது ஆபிரகாம் தன் வாக்குத்தத்தத்தின் மகனாக ஈசாக்குக்கு விவாகத்திற்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசரை, நம்பிக்கையுள்ள எலியேசரை அனுப்புகிறார். தன்னை சுற்றியுள்ள கானானிய பெண்களை அவன் விவாகம் செய்யாமல் அவங்க விக்கிரகத்துக்கு நேராக நடத்திடுவாங்க, பாவத்துக்கு நேராக நடத்திடுவாங்க என்று கவனமாயிருந்து எலியேசரை அனுப்புகிறார். எலியேசர் மெசபத்தோமியாவுக்கு பிரயாணமாய் போகிறார். பிரயாணம் பண்ணி தேவனிடத்தில் குறிப்பாக ஜெபம் பண்ணுகிறார். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தில் ஒரு குறிப்பிட்டு ஜெபிக்கிறார். நான் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று ஒரு பெண்ணிடம் கேட்கும் பொழுது, குடியும், உனக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் பார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் அந்த பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லி ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் கூட பொதுவாக ஜெபிக்காதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தகப்பனிடத்தில் குறிப்பாக ஜெபிப்பது அவருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் ஜெபித்தபடியே உடனடியாக பதிலும் வருகிறது. ஒரு பெண் வருகிறாள், நமக்கு அந்த வாக்கியமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவள் ஜெபித்தபடியே அவள் நடந்து கொண்டாள். சுறுசுறுப்பான ஒரு பெண், லாபானுடைய சகோதரி. தன் வீட்டுக்கு கொண்டு போய் ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவன் ஆகாரத்தை சாப்பிடாதபடிக்கு தான் வந்த காரியத்தின் மேல் முதலாவது கவனமாயிருக்கிறாரு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது, அதில் நாம் முதலிடம் கொடுக்காதபடிக்கு முதலில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கவனமாயிருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். ரெபேக்கா சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். தேவன் மனவாட்டி ஆகிய சபையை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையிலே கிரியை செய்து அசைவாடி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மில் அசைவாடுவாராக, நம் உள்ளத்தை நிரப்புவாராக, நம்ம சரீரத்தை ஆட்கொள்வாராக என்று சொல்லி தினந்தோறும் ஒப்பு கொடுத்து நம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம் மூலமாய் வெளிப்படுவார், அநேக அற்புதங்களை செய்வார். தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. God bless you.